தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி அருகே ஜெயமங்கலம் கிராமம் வராக நதி பாய்ந்து ஓடும் செழிப்பான கிராமம். அதன் வடக்கு எல்லையில் காவல் தெய்வங்களாக இன்றும் வீட்டிருக்கின்றனர். மண்டு கருப்பும் மண்டு கருப்பியும் நடுக்கற்களாக யார் இவர்கள்? இந்த கதை நடந்த காலம் ஜமீன்தார்களின் அதிகாரம் கொடியட்டி பறந்த காலம். வத்தலக்குண்டு அருகே ஜோதி நாயக்கனூர் சமீன் இருந்து அதற்கு தனியே ஜமீன்தார் இருந்தார். அவர்களின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்ந்தவர்தான் இந்த மண்டு கருப்பு. தாழ்த்தப்பட்ட சாதியை கருதப்பட்ட சாதியில் பிறந்தாலும் தனக்கென்று ஒரு கூட்டத்தை வைத்து தனி ராஜாங்கமே நடத்தி வந்தவர் தான் இந்த மண்டு கருப்பு. இவரின் தன் எழுச்சியை கண்ட ஜமீன்தார் இவரை குட்டை பண்ணையாராக செயல்பட அனுமதித்தார். உழைப்பு மட்டும் நம்பி பிழைத்து வந்த மண்டு கருப்பு பல சமயங்களில் ஜமீன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க மறுத்தார். ஜமீன்தார் இவன் பகுதிக்கு அதிக வரி விதிக்க தொடங்கினார். ஒரு கட்டத்தில் பொறுத்து போன மண்டு கருப்பன் சமீனுக்கு கொடுக்க வேண்டிய வரியையும் கொடுக்க மறுத்தார். இதனால் ஜமீன்தாருக்கு மண்டு கருப்பிற்கு மோதல் போக்கு தொடங்கியது. ஜமீன்தார் ஆண்ட மனப்பான்மையில் ஒரு கீழ் சாதியில் பிறந்தவன் நம்மை எதிர்ப்பதா என எண்ணி தனது ஆட்களை ஏவி விட்டு மண்டு கருப்பிற்கு பலவித இன்னல்களை செய்ய தொடங்கினார். ஒரு கட்டத்தில் ஜமீன்தாரின் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எல்லை மீறி போக நேரடி மோதலில் ஜமீன்தாரின் ஆட்களுடன் சண்டையிட வேண்டியதாகி சில உயிர் பலி இருதரப்பிலும் நிகழ மண்டு கருப்பு தன் கூட்டத்தாருடன் தலைமறைவானார். இதனால் கோபம் கொண்ட ஆண்ட ஜமீன்தார் மண்டு கருப்பன் மற்றும் அவரை தாழ்ந்தவர்களின் தலையை வெட்டி தள்ளியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என உத்தரவிட்டு மண்டியிட்டு வாழ்ந்த கூட்டம் மறைமுக போருக்கு தயாரானது. மண்டு கருப்பின் தலைமையில் பகல் நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து தங்கி கொண்டு இரவு பொழுதில் ஜமீன் ஆட்களின் மீது தொடர்ந்து தாக்க தொடங்கினர். தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களிடமிருந்து கைப்பற்ற தொடங்கினர். இந்த சமயத்தில் வனப்பகுதியில் ஆடு மேய்க்க வந்த மண்டு கருப்பியை கண்டான் மண்டு கருப்பு. முதலில் பார்வையை தன் வானதை பறி கொடுத்தான். ஆடு மேய்க்கும் சாக்கில் வந்த மண்டு கருப்பி நாளடைவில் ஊரில் நடக்கும் விடயங்களை சொல்லும் உளவாளியாக மாறிப்போனால். தன் உயிரையும் துச்சமாக எண்ணி உளவு அறிவதால் மண்டு கருப்பியின் மீது காதல் அதிகமானது. நாளடைவில் இருமனமும் ஒரு மனமாக மாறி வானந்தர பகுதிகளில் காதல் பறவைகளாக சுற்றித் திரிந்தனர். மண்டு கருப்பும் கருப்பியும் காதலிப்பதை அறிந்த ஜமீன் நாட்கள் மண்டு கருப்பியை கொண்டே கருப்பனை பிடிக்க திட்டமிட்டனர். இந்த சூது அறியாத மண்டு கருப்பி ஒரு நாள் காட்டுக்குள் நுழைந்தால் கருப்பனை சந்திக்க அவளை பின்தொடர்ந்த ஜமீன்தார்கள் ஆட்கள் அவளை மடக்க மண்டு கருப்பன் இருக்கும் இடத்தை கூறிவிடு, இல்லையெனில் உன் தலையை சீவி விடுவோம் என்று பயமுறுத்தினார். எதற்கும் அஞ்சாத மண்டு கருப்பு எக்காரணமும் கொண்டும் அவரை காட்டி கொடுக்க மாட்டேன் என கூற அவள் தலையை வாளால் வெட்டி சீவினார்கள் ஜமீன் ஆட்கள். உடலை விட்டு வெட்டுண்ட அவளது தலை தரையில் விழாமல் மண்டு உன்னை பிடிக்க வேண்டிய ஜமீன்தாரின் ஆட்கள் வந்துள்ளனர், ஓடிப்போய் விடு என அபயக்குரல் கொடுத்தவாறு மண்டு கருப்பின் இருக்கும் திசை நோக்கி சென்று அவனது காலடியிலேயே வந்து விழுந்ததை கண்ட கருப்பன் என்ன செய்வது என்று அறியாமல் நின்றான். ஜமீன் ஆட்கள் நிலையொழுந்து நின்ற மண்டு கருப்பனை கொள்ள இதுவே சரியான நேரம் என அவளது தலையை வெட்டி சாய்த்து விட்டு ஊர் திரும்பினர். மண்டு கருப்பின் அலறல் கேட்டு இங்கே வந்த தனது கூட்டத்தார் இருவரின் தலையையும் எடுத்து கொண்டு போய் காட்டில் வைத்து தெய்வங்களாக வழிபட தொடங்கினர். இக்கூட்டத்தினர் காலப்போக்கில் பிழைப்பிற்காக எங்கெல்லாம் சென்று தங்கினார்களோ அங்கெல்லாம் மண்டு கருப்பன் பலியான இடத்திலிருந்து பிடிமண்ணை எடுத்து சென்ற மண்டு கருப்பர் என்னும் கருப்பியாக கருதி வழிபட்டனர். இவ்வாறு பிடிமண் எடுத்து வந்து நடுகள் வைத்து வழிபாடு நடத்தி வந்த இடங்களில் ஒன்றுதான் ஜெயமங்கலம். இங்கு வாழும் குறிப்பிட்ட சமூகத்தவர் இவர்கள்தான் தன் குலதெய்வமாக இவர்களை வழிபடுகின்றனர். இந்த தெய்வங்களுக்கு தினசரி பூஜையோ திருவிழாவோ கிடையாது. ஆனால் இந்த கிராமத்தில் எவருக்காவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் மண்டு கருப்பன் கோவிலில் முதலில் மணமகன் சென்று மண்டு கருப்பியாக கருதும் நடுகளுக்கு எண்ணெய் காப்பீட்டு தேய்த்து சீயக்கால் தூள் போட்டு கழுவ வேண்டும். பின் மணமகள் மண்டு கருப்பன் நடுகளுக்கு எண்ணெய் காப்பீட்டு கழுவ வேண்டும். இந்த குறிப்பிட்ட ஜாதியினர் எந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த சடங்கை செய்யாமல் திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் நல்லபடியாக முடிந்த பிறகு புதுமண தம்பதியர் மீண்டும் இருவரும் இணைந்து வந்து இச்சடங்கை செய்து விளக்கேற்றி விட்டு செல்ல வேண்டும். இவ்வாறு செய்தால் மண்டு கருப்பன் மண்டு கருப்பியை போல புதுமண தம்பதியர் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ வேண்டும் என்பதற்காக இதனை செய்கின்றனர்.